சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். 2 in 1 சமையல். வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தருக்கு புட்டு பிடிக்கும், ஒருத்தருக்கு பொங்கல் பிடிக்கும், ஒருத்தருக்கு கார புட்டு பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஒரே மாதிரி சீக்கிரம் சமையல் முடியணும்னா நான் இன்னைக்கு சம்பா கோதுமை எடுத்தேன். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சம்பா கோதுமையை ஒரு விசில் வர வச்சு வேக வச்சு உப்பெல்லாம் சேர்க்கலை. அதில் கொஞ்சம் இனிப்புக்கு எடுத்துட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்தம் செஞ்சு கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு மிளகு சீரகமெல்லாம் பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த சம்பா கோதுமையை நான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா வறுபடட்டும். இதற்கு நான் நெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 2 ஸ்பூன் நெய்யும் எடுத்துருக்கலாம், இல்லைன்னா ரீஃபைன் ஆயிலும் நீங்கள் பயன்படுத்தலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுக்க டைம் ஆகும். இதில் உப்பு போடலை. ஏன்னா உப்பு போடாமல் இருந்தால் தான் இனிப்புக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போ காரத்துக்கு நான் கலந்து கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், சம்பா கோதுமையை இதில் சேர்த்துட்ட வடச்சட்டியில் நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டேன். 1 கப்பு சம்பா கோதுமை எடுத்தீங்கன்னா நீங்கள் 1.25 கப்பு தண்ணி விடுங்க. அதுவே சம்பா கோதுமை கஞ்சி காய்ச்சறதா இருந்தால் நீங்கள் 2.5 கப்பு தாராளமாக தண்ணி விடலாங்க. உப்பு சேர்த்து வேக வைக்கலாம். நான் ஒரு பக்கம் பிரித்து எடுத்து வச்சுருந்தேன். சம்பா கோதுமையில் தேங்காய் துருவலும் சர்க்கரையும் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். 5 நிமிடம் கூட ஆகலை. மினிமம் ஒரு 10 நிமிடம் வச்சுக்கோங்களேன். காரம் புட்டும் செஞ்சுட்டேன், இனிப்பு புட்டும் செஞ்சுட்டேன். காரம் புட்டு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் குறைவா வேக வச்சிங்கன்னா இதே மெத்தடில் பொங்கல் ரெடி ஆயிடும். சம்பா பொங்கல். இப்ப பாருங்க, இனிப்பு சம்பா புட்டு, கார சம்பா புட்டு, அதோட காரசார தேங்காய் சட்னியோட பரிமாறுங்க. இந்த கார புட்டுக்கு நீங்க தேங்காய் சட்னி, கார சட்னி கூட நல்லா இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபன் ரெடி ஆகிடுத்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.